என்னைக்கு ஹனுமார் வந்திருக்காரோ, எந்த மரத்தில் ஒளிஞ்சுட்டு இருக்காரோ அந்த மரத்து களையை பிடிக்கணும் சீதேன்னா, இதான் ராமபஜனை பண்ணின புண்ணியம். காப்பாத்துறது ஹனுமாரை உட்காத்தி வச்சுட்டு கஷ்டம் வரும். எல்லாருக்கும் சிரமம் வரத்தான் வரும், கஷ்டம் வரத்தான் வரும். அப்படி பனி மாதிரி போயிடும். ஏன்னா பகவானை உபாசிக்கிறது அதுக்கு தான். பல ஜென்மாக்களில் பண்ண புண்ணிய பாபத்தை சேர்த்து தான் இந்த ஜென்மால சுகமோ துக்கமோ. நான் இப்படி கஷ்டப்படுறேனே, நீ கஷ்டப்படவே இல்லை. உண்மையான கஷ்டம்னா என்ன தெரியுமா? என்ன பஜிக்கிறது எதுக்கு தெரியுமோ? என்ன நீ பஜிச்சேன்னா உனக்கு கஷ்டம் வரதான் வரும். ஆனால் அந்த கஷ்டத்திலேருந்து உன்னை யார் காப்பாற்றுவாளோ அவளை பக்கத்தில் உட்காத்தி வச்சுட்டு கஷ்டம் வரும். இது உங்களுக்கு புரிகிற மாதிரி கதை சொல்கிறேன். ராவணனுடைய உபத்திரவம் தாங்காமல், சுடுசொற்கள் தாங்காமல் சீதாதேவி கழுத்தில் சுருக்கு மாட்டிக்கிறார். ராவணன் 10 மாசமா அங்கே லங்கையில் இருக்கான். இனி இந்த சொற்களை தாங்க முடியாமல் சீதாதேவி கழுத்தில் சுருக்கு போட்டுக்கிறான். என்னைக்கு போட்டுண்டா? என்னைக்கு ஹனுமார் வந்து எந்த மரத்து களையை சீதை பிடிச்சாலோ அந்த மரத்து களையிலேயே ஒளிஞ்சுட்டு இருக்கார் ஹனுமார். முதல் நாள் தீர்மானம் பண்ணியிருந்தா என்ன பண்ண முடியும் சீதை? 2 நாள் முன்னாடி உயிரை விடணும்னு தீர்மானம் பண்ணியிருந்தா என்ன பண்ண முடியும்? என்னைக்கு ஹனுமார் வந்திருக்காரோ, எந்த மரத்தில் ஒளிஞ்சுட்டு இருக்காரோ அந்த மரத்து களையை பிடிக்கணும் சீதேன்னா, இதான் ராமபஜனை பண்ணின புண்ணியம். காப்பாத்துறது ஹனுமாரை உட்காத்தி வச்சுட்டு கஷ்டம் வரும். எல்லாருக்கும் சிரமம் வரத்தான் வரும், கஷ்டம் வரத்தான் வரும். அப்படி பனி மாதிரி போயிடும். ஏன்னா பகவானை உபாசிக்கிறது அதுக்கு தான். பகவான் நமக்கு இதே கஷ்டத்துக்கு வேணால் பகவானை உபாசிக்கிறோம். பணங்காசுக்குன்னா நீ பகவானை உபாசிச்சாதான் பணங்காசு வந்தால் புத்தி நேர்மையாக வேலை செய்யும். உன் புத்தி பணங்காசு வந்த உடனே விபரீதமாக போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்போ நான் ததாமி புத்தி யோகம் தம்னு நல்ல புத்தியை பகவான் கொடுக்கணும். அவள் தான் பணம் வந்தாலும் அதை மேனேஜ் பண்ண முடியும். ஆச்சாரியார் சொல்கிறார், உபனிஷத்து தத்தோ மே ஸ்ரீயமாவா. வேதமே பிரார்த்தனை பண்ணுறது, எனக்கு பிறகு பணத்தை கொடுங்கிற. பிறகு பணத்தை இங்கே ததஹான்னா பிறகு. எதற்கு பிறகுன்னு ஒரு கேள்வி அதில் இருக்குது. பிறகு பணத்தை கொடுன்னா எதுக்கப்புறம்? பணம் வந்தால் அதை நல்ல விதத்தில் செலவு பண்ணக்கூடிய புத்தியை கொடுத்துட்டு அப்புறம் பணத்தை கொடு. ஏன்னா கெட்ட புத்தி உள்ளவன்ட்ட பணம் வந்ததுன்னா அமேத சோகி ஸ்ரீ அனர்த்தாய பவதி. அசத்துகள்கிட்ட பணம் வந்தால் என்ன பண்ணுவான்? 10 பேரை அடிக்கிறதுக்கு வச்சுப்பான், அட்ரஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு வச்சுப்பான். சாதுக்கள்கிட்ட பணம் வந்தால் தானே தர்மம் நடக்கும். அதனால இந்த புத்தியை கொடுத்துட்டு பணத்தை கொடுங்கிறார். இத்தனை விஷயமும் என்னன்னா, நாம் ஒரு ஜென்மாவில் பண்ணின புண்ணிய பாப கணக்கு இல்லை. பல ஜென்மாக்களில் பண்ண புண்ணிய பாபத்தை சேர்த்து தான் இந்த ஜென்மாவில் சுகமோ துக்கமோ. அதனால நீ நொந்துகாமல் தேவ தேவில தை சேரஹா. பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. அவன் உன்னை எப்படி வச்சிருக்கானோ அதில் சொன்னான். நான் இப்படி கஷ்டப்படுறேனே, நான் இப்படி கஷ்டப்படுறேனே, நீ கஷ்டப்படவே இல்லை. உண்மையான கஷ்டம்னா என்ன தெரியுமா? நான் அந்த பாலக்காடு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு பிரவச்சனத்துக்கு போனேன். அப்போல்லாம் பஜனை கிடையாது, பிரவச்சனம். பஜனை எல்லாம் தெரியாதப்ப ராமாயண பாகவதம் தான் பிரவச்சனம் பண்ணுவேன். ஒரு கிராமம் பாலக்காடுக்கு பக்கத்தில். நான் பஜனை பண்ண ஆரம்பித்த உடனே அந்த கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்தா. ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். நாளைக்கு வரேன்னு சொன்னால் வரல, அடுத்த நாள் தான் வந்தா. நேற்றுக்கு வரேன்னே வரலையேன்னு நான் கேட்டேன். சொன்னால் நீங்கள் நம்ம ஊருக்கு வந்தபோது மிலிட்ரி ஆஃபீஸர் ஒருத்தர் ராத்துக்கு போனவே அப்படி இன்னார் அழிச்சுன்னு போனேன். அவர் என்னை பார்க்கணும்னு. அவாத்து மாமியெல்லாம் பார்க்கணும். அவாத்துக்கு போனேன். ஏண்டா போனோன்னு ஆயிடுச்சு. 4 கட்டில் போட்டிருக்கு. இடுப்புக்கு கீழே சுவாதீனம் இல்லை. சம்சாரம் 3 பொண்களுக்கு. இடுப்புக்கு கீழே சுவாதீனம் இல்லை. இந்த மாமா கைலியை கட்டின்னு இவர் தான். அவர் போய் பஞ்சகச்சம் கட்டிக்கலையேன்னு கேட்க முடியாது. அவர் பண்ணுற காரியத்துக்கு கைலியாவது கட்டிக்கிறாருன்னு நினைக்கணும். 4 பேருக்கு அவர் தான் சேவை. இந்த பொண்கள் 2 பேரும் 20 வயசு வரையும் ஓடி ஆடின்னு இருந்தா.
20 வயசு தாண்டின உடனே சுவாதீனம் இல்லாமல் போயிடுச்சு. அதில் 2 பொண்ணுக்கு சித்தப்பிரமம் வந்துடுச்சு இந்த சிரமத்தில். அவருக்கு மிலிட்ரியில் இருந்ததுனால 1000மோ 2000மோ பென்ஷன் மாதிரி வருது. இந்த 4 டிக்கெட்டும் படுக்க அவளுக்கு சரீர சுத்தி எல்லாம் இந்த மாமா தான். பாத்ரூம் ஊத்துணுமோனா எல்லாம் மாமா தான் பார்த்துக்கிறேன். சமையல் பண்ணுறது, கோவாலை பார்த்துக்கிறது எல்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் ஏன் நேற்றுக்கு வரலன்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறா, நாம் போனோமே அந்த மாமா கூட பண்ணிட்டு இருந்தாரே, அந்த மாமா காலமாயிட்டார். இந்த 4 பேர் படுக்க 2 பேர் பைத்தியம், இவர் தான் பண்ணிட்டு இருந்தார், இவர் காலமாயிட்டார். இப்போ அந்த குடும்பம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் கேட்டுவிடலணும், நீங்கள் சொல்லுங்க. இப்போ அது மாதிரி அவங்கள பகவான் வச்சுருக்கான், அது மாதிரி கஷ்டத்துலையா வச்சுருக்கான்? சௌக்கியமாக இருக்கும். இப்போ இது மாதிரி கஷ்டங்களை பார்த்தா தான் கஷ்டம்னா என்னன்னே தெரியும். இப்போ சும்மாவாது புலம்பக்கூடாது கஷ்டப்படுறேன்னு. கஷ்டம்னா இதான் கஷ்டம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.